வணக்கம். நான் உங்கள் மைசாராஜன். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் அருமையான ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் பால் வச்சு என்னென்னா, இந்த தேங்காய் பால் வச்சு வைக்கும்போது செம்மையாக இருக்கும். இதில் நாங்கள் என்னென்னா கொஞ்சம் மல்லி எண்ணெயில் போட்டு வதக்குவோம். வதக்குனா அது நல்லா அந்த மல்லியோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். குழம்புல மல்லித்தூளும் மிளகாத்தூள் மஞ்சத்தூளும் போடுவோம். அந்த மல்லி லேசாக கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு வதக்கணும்னா செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ராஜன் கிச்சனில் மீன் குழம்பு வைக்கிறோம். இது கட்லா மீன் வாங்கியிருக்கிறேன். 1 கிலோ கட்லா மீன். இது 1 கிலோ கட்லா மீன் வச்சுருக்கிறோம். புளி இருக்குது, பூண்டு நல்ல பெரிய பூண்டு, அந்த மாதிரி பூண்டு வச்சுக்கோங்க, சீரகம், வெந்தயம், கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, மிளகு, மல்லி, வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, மாங்காய் ஒரு 4 பீஸு, ஒரு 5 தக்காளி, 6 தக்காளி இருக்குது. சின்ன தக்காளி ஒரு 6 தக்காளி. இது வந்து மொத்தமாக 200 கிராம் 250 கிராம் வரும். 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பச்சை மிளகா 4 வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு காயம் வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன். தேங்காய் பால், இந்த தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய், அதில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க சமைக்க போகலாம். இப்போது இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு மண்சட்டி வச்சுருக்கிறேன். மண்சட்டியில் வச்சா செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு. என்னென்னா இன்றைக்கி வச்சு நாளைக்கு அந்த குழம்பு சாப்பிட்டா தேவாமிர்தமே இருந்த மாதிரி இருக்கும் அந்த மீன் குழம்புல. இந்த குழம்புக்கு தேவையான பொருள் வறுக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன். அடுப்பத்தை வச்சு வடச்சட்டி வச்சுருக்கிறேன். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இதையும் நல்லா வறுத்து அரைச்சோம்னா செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு. ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இருக்காது வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 25 மிளகு இருக்கும், மல்லி, இந்த சின்ன டீஸ்பூனுக்கு 4 டீஸ்பூன் மல்லி போட்டிருக்கிறேன். ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சீரகம், மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு 25 பல் பூண்டு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 10 பல் பூண்டை வதக்கிறதுக்கு போடுறோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பூண்டு குழம்புக்கு போடுறோம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 100 கிராம் வெங்காயம் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். மிச்ச வெங்காயம் குழம்புல போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு வதக்கி அரைச்சி குருமா மீன் குழம்புல சேர்த்தோம்னா குழம்பு செம்மையாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி தனியாக வறுக்கிறோம். இதில் வெந்தயம் வேறு, வெந்தயம் அந்த மீன் குழம்போட கசப்புக்கு சேர்க்கறதுனால செம்மையாக இருக்கும் குழம்பு. வெந்தயம் தாளிக்கும் போதும் போடணும், அரைக்கும் போதும் போடணும். அப்போ இது நம்ம அரைக்க போகிறோம். தாளிக்கும் போது லைட்டாக போட அந்த வெந்தயோட ஸ்மெல் நல்லா அது வெடித்து வரும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், அரோமா இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த டைமில் ஒரு பீஸ் கருவேப்பிலை போடுறோம். வெங்காயம் ஒரு 20% 30% வந்துருச்சு. இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி போடுறோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி போடும்போது குழம்பு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றி, அதனால தான் இந்த மெத்தேட் இருக்கும். இந்த மாதிரி மெத்தேடில் குழம்பு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள். சின்ன தக்காளியாக 6 தக்காளி வச்சுருந்தேன். இப்போ 4 தக்காளி வெட்டினோடனே அந்த நம்ம போட்டிருக்க வெங்காயத்துக்கும் அந்த தக்காளிக்கும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் 4 தக்காளி மட்டுமே போதும். ஏன் தக்காளி நம்ம போட்டு வதக்குறோன்னா, எண்ணெயில் ஊற்றி வதக்கி அது பூரா தக்காளி
சாப்பாட்டில் ஊற்றும்போது தக்காளிலாம் வந்து விழும். புளி நிறையா இருக்கிறனால தக்காளி உடையும். உடஞ்சா நாங்கள் ஆப்பிள் தக்காளி மட்டும் தான் போடுவோம், நாட்டு தக்காளி போடுறது இல்லை. தக்காளி ஒரு 60%லேருந்து 70% வந்தாச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக சுருங்கினா போதும். இந்த தோல் சுருங்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தால் போதும். வெங்காயமும் 70லேருந்து 80% வரைக்கும் வந்திருக்குது. அப்போ நம்மளுக்கு போதும். மீண்டும் நம்ம கொதிக்கும் போது மீன் குழம்புல ஊற்றி கொதிக்கும் போது கரெக்டாக வெந்துடும், வேக்காடு கரெக்டாகிடும். அதனால் எப்போவுமே ஃபுல் வேக்காடு கொடுக்க வேண்டாம். அந்த 60%, 70%, 80%, 80% மட்டுமே வேக்காடு கொடுங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து 80% வேக்காடு கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா அந்த தக்காளி முழுசாக இருக்கானோ, அதோட தோலும் லைட்டாக சுருண்டு இருக்கானோ, இதுதான் இதோட கணக்கு. இப்போது இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிவிடுங்க. நல்லெண்ணெய் இது ஒரு 50லேருந்து 75 ml நல்லெண்ணெய் இருக்கும். 100 ml எடுத்து வச்சுருந்தேன், அதில் 25 ml எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போடுங்க. இது வந்து மீன் குழம்புக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அந்த ஸ்மெல், ஸ்மெல் நல்லாயிருக்கும். நிறைய பேர் மீன் குழம்புக்கு பெருங்காயமா அப்படிம்பாங்க. பெருங்காயம் கண்டிப்பாக போடணும், புளி போடணும். அதுதான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே. என்னென்னா நம்ம அரைச்சி இந்த மசாலா அரைக்கிறதுக்கு முன்னால், தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னால் வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் போட்டு கலவி ஒரு சின்ன வெங்காயம் பூண்டை போட்டு தாளித்து விட்டு அப்படியே உப்பை போட்டு மீனை போட்டு இறக்கோம்னா அது ஒரு ஸ்டைல் மீன் குழம்பு, செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு. அது இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சது அது பேர் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கும் குழம்பு. எண்ணெய் சூடாகிடுச்சு, பெருங்காயம் போட்டுருக்குறோம். பெருங்காயம் நம்ம வறுக்கும்போது பொரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வறுக்கிறதுக்கு போட்டுக்கிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த 10 பல் பூண்டையும் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொடியிட்டு போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சிச்சு. மிச்சம் வச்சுருக்க அந்த 10 பல் பூண்டையும் போட்டுக்கலாம். உரிச்சு போடுங்க. பூண்டு வந்து எண்ணெயில் போடும்போது நல்ல மணமாக இருக்கும், அந்த குழம்போட வாசமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டுக்குங்க. பூண்டு அரை வேக்காடு வந்தாச்சு. இந்த டைமில் ஒரு 4 வரமிளகா போடுறேன். அந்த வரமிளகா கொஞ்சம் உப்பிட்டு மிச்சம் இருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த டைமில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நல்லா வேகுது. இந்த மாதிரி நல்லா வேகணும். அடுப்பு ரொம்ப ஹீட் வச்சிடாதீங்க. நம்ம எவ்வளோ பொருள் போடுறோமோ அதுக்குள்ளே அடுப்பு ஹீட் இருந்தால் போதும். ரொம்ப சூடு வச்சு கதன்னு ஹை குக் பண்ணிடக்கூடாது. ஹை குக் பண்ணால் ஒரு சிலர் வேகாது, கருகிரும் வரமிளகாலாம். அதனால் எப்போவுமே லோ குக் பண்ணியே பழகிடுங்க. அப்போ தான் எப்பவும் நல்லாயிருக்கும். அது ஒரு 40% வீட்டில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டீம் 100% வைங்களா, அதை 40%ல் வச்சு ஒரே மாதிரி அந்த 40%லே குக் பண்ணுங்கள். நல்லா வேகும், வேக்காடு நல்லாயிருக்கும், சீக்கிரமும் வந்துடும், குழம்பும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹை குக்கு தான் பிரச்சனையே. என்னென்னா வேகமாக வேக வைக்கிறதுனால உள்ளே ஒரு சில வேகாத பொருள், ஆனால் வெளியே குழம்புல வெந்த மாதிரி தெரியும். அதனால் எப்போவுமே ஒரு 40% இதில் வச்சு பழகிக்குங்க. லோ ஸ்டீமில் வச்சு பழகிடுங்க. இந்த டைமில் இப்போ வெங்காயம் ஒரு 50% வந்துருச்சு. இந்த டைமில் 4 பச்சை மிளகா போடுறேன். நாளைக்கு எடுத்து பழைய சோறை வச்சு இந்த பச்சை மிளகாய் எடுத்து அப்படி அது வந்து அதில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா. இப்போ எல்லோரும் மாங்காய் கடைசியில் குழம்பு இறக்கும்போது போடுவாங்க. மாங்காய் அது நிறையா போட்டுருவாங்க. அதனால் கடைசியாக போட்டு அரை வேக்காடு 3/4 வேக்காடு எடுத்துருவாங்க. நம்ம மொத்தமே 4 பீஸ் மாங்காய் வச்சுருக்கிறேன். அதனால் அந்த எண்ணெயில் போட்டு
ஒரு வதக்கு வதக்கிடுங்க. எண்ணெயில் அந்த மாங்காய் வதக்கும் போது மீன் குழம்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறோம். ஏன் உப்பு போடுறோம் இந்த டைம்லன்னா, நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் போடும்போது உடனே அதை எண்ணெயை வைக்கிறோம். அதனால தான் இந்த இது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போடுறோம். ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். ஒரு கலக்கிக்கிறோம். ஏற்கனவே 2 டீஸ்பூன் மல்லி அரைச்சிருக்கிறோம். இப்போ 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். நல்லா ஒரு கலக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு பச்சை மிளகா பார்த்தீங்களா, செம்மையாக வந்திருக்கும். இதை மீன் குழம்புல வச்சு சாப்பாடு பழைய சோறு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அந்த பச்சை மிளகா. ஓகே, இப்போ ஆயிடுச்சு. இப்போ 1 கிலோ மீன் 50 கிராம் புளி வச்சுருக்கிறேன். அது ஒரு 3/4 ஊற்றிக்கலாம். 3/4 ஊற்றிருக்கேன் கரைச்சி வச்ச புளியில். மீண்டும் தேவையாக இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் புளி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி புளி ஊற்றுனதும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 1 கிலோ மீன் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மல்லி ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கிறோம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கிறோம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கிறோம். 3 தக்காளி போட்டிருக்கோம். இந்த மாதிரி வச்சா ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா 10-12 பேர் சாப்பிட்லாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் குழம்பு. அந்த மாதிரி டைமில் இதே மெத்தேடில் கொஞ்சம் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுறனால ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். இந்த 1 கிலோ மீனுக்கு ஒரு பீஸ் 100 கிராம். 1 கிலோ மீனுக்கு 10 பீஸ் அதில் எடுத்து வச்சுருக்கிறேன். தான் கணக்கு. இப்போ குழம்பு ஒரு கொதிக்கட்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன போடலான்னு சொல்கிறேன். இப்போ குழம்பு இந்த அளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ இதே மாதிரி ஊற்றினா குழம்பு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டா தேங்காய் போடாமல் இதை மசாலா அரைச்சி ஊற்றினோம்னா இப்போ மசாலா ஊற்றிடலாம். இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே மீன் குழம்பு தகன்னு இருக்கும். ஒரு கொதி வரட்டு. குழம்பு இப்போ பயங்கரமாக மனமாக இருக்குது. ஒரு கொதி வரட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்போ அதில் ஒரு 2-2.5 லிட்டர் தண்ணி இருக்கும். பால் ஊற்றும்போது 1 லிட்டர் 3 லிட்டர் ஆயிரும். இப்போ தாராளமாக 8-9 பேர் சாப்பிடலாம். ஏற்கனவே வறுத்து அரைச்சது தான். அதனால் ஒரே ஒரு கொதி, சும்மா ஒரு ரா ஸ்மெல் போகணுன்னா ஒரு சின்ன ஒரு கொதி வரட்டு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் என்னென்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா தகன்னு கொதிக்குது. பார்த்தீங்களா? அப்படியே நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதித்த உடனே தேங்காய் பால் எடுத்து ஊற்றலாம். கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். என்னென்னா நல்லா கெட்டியாக இருந்தால் தேங்காய் பால் ஊற்றும்போது கரெக்டாக வந்துடும். இல்லைனா குழம்பு லூஸாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாருங்க இந்தளவு கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிட்டோம். நல்லா ஒரு கொதிக்கிட்டு மீனை போடலாம். அடுப்பு கொஞ்சம் ஏற்றி வைங்க. குழம்பு எண்ணெய் பிரிஞ்சதும் மீனை போட்டுடலாம். ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சால் தான் மீன் போடும்போது குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ போட்டால் மீன் உடஞ்சிரும், வெந்து உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு மீன் பிரியட்டு எண்ணெய் பிரியட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ மீன் குழம்பு நல்லா காஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் எப்படி பக்காவாக பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி டைமில் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிற மீனை எடுத்து போடுறோம்.
இதில் 1 கிலோ மீன் இருக்குது, நல்லா கழுவி வச்சிருக்கிறேன், போடலாம். ஒரு 2 நிமிஷம் மீன் ஒரு வேக்காடு வேகட்டு. அருமையான ஒரு அட்டகாசமான ஒரு மீன் குழம்பு ரெடி. இருங்க, ஒரு கொதிக்கிட்டு சொல்கிறேன். இப்போ அருமையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சாச்சு, மீன் வெந்தாச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் சட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேலே அப்படி மலை சாரல் மாதிரி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி. அப்படியே ஒரு பீஸ் எடுத்து செம்மையாக வந்திருக்கு. ஐயோ, புட்டு மாதிரி வந்துருச்சு மீன். இந்த மாதிரி இப்போ அருமையான ஒரு மீன் குழம்பு வச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மைசாராஜன்.